தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி எடப்பாடி வெளியிட்டார். கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி எடப்பாடி வெளியிட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். அதிமுக பாஜக 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இந்த கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளன. இன்னும் ஒரு சில கட்சிகளுடன் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இது கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக திமுக கூட்டணி உடையாமல், சிந்தாமல், சிதறாமல் அப்படியே உள்ளது. இதனை நேற்றைய தினம் நக்கலாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். திமுகவின் அடிமையாக 10 ஆண்டு காலம் திருமாவளவன் உள்ளார் என்று குறிப்பிட்டார். ஆனால் தங்களுடைய கூட்டணியில் தேர்தலுக்கு பிறகு அரசியல் கட்சிகள் கூட்டணியில் விரும்பினால் தொடரலாம், விரும்பாவிட்டால் வெளியேறலாம் என்று தெரிவித்துள்ளார். கூட்டணி என்பது தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கிடையாது. ஆக தற்பொழுது தேர்தல் கூட்டணியில் இணைந்துள்ள கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிந்த பிறகு தங்களுடைய கூட்டணியில் விரும்பினால் தொடரலாம், விரும்பாவிட்டால் கூட்டணியில் இருந்து வெளியேறிக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். எடப்பாடியின் இந்த அறிவிப்பு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. எடப்பாடியை இப்படி பேசுவாப்லையா அப்படின்னு அவங்களே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா எடப்பாடி தேர்தலுக்காக வேண்டிதான் கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி தேவையில்லை, தேர்தல் நேரத்துல மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா கூட்டணி கட்சி அப்படின்ட்டு அவங்க கூட்டணி கட்சிகள் சில கோரிக்கைகள் வைக்கும், அது அரசாங்கத்து சார்பில் நிறைவேற்ற வேண்டியிருக்கும், அது மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைத்தால் கூட்டணி கட்சிகள் விரும்பினால் தொடரலாம், விரும்பாவிட்டால் கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று தெரிவித்துள்ளார். இது வித்தியாசமான ஒரு அறிவிப்பு. அது தேர்தலுக்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.